இமாம் ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் ஜமாத்தில் வந்து சேர்ந்தால், ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது, இமாம் ஓதி கொண்டிருக்கிறார் என்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு மஅ்மூம் வந்து ஜமாத்தோடு கலந்து கொள்வாரானால் அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிற சந்தர்ப்பத்திலும் இமாம், அதே மாதிரி இமாம் இன்னும் ஒரு சூறாவை ஓதுகிற சந்தர்ப்பத்திலும் அவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான சட்டத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பள்ளிவாசலில் ஜமாத் நடக்கிறது, இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி கொண்டிருக்கிறார் என்கிற சந்தர்ப்பத்தில் அப்பொழுதுதான் ஒருவர் வந்து தொழுகையில் இணைந்து கொள்கிறார் என்றால், இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவின் எந்த பகுதியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மஅ்மூம் உடனடியாக தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி இமாம் எதிலிருந்து ஓதுகிறாரோ அதிலிருந்து அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை செவிமடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். இது இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிற பொழுது நாங்கள் சேர்ந்தால் சத்தமிட்டு தொழுகிற தொழுகைகளில். அதே மாதிரி இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்துவிட்டு இன்னும் ஒரு சூரா ஓதி கொண்டிருக்கிற பொழுது மஅ்மூம்கள் வந்து தொழுகையில் சேர்ந்து கொண்டால் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு இமாமை பின்தொடர வேண்டுமா அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் இமாமை பின்தொடர வேண்டுமா என்பதில் அறிஞர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிலும் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி சரியான மிக ஏற்றமான கருத்து, இமாம் இன்னும் ஒரு சூறாவை ஓதி கொண்டிருக்கிற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா கிடைக்காத மஅ்மூம் இமாமை சேர்ந்தால் அவரும் தக்பீர் கட்டி இமாம் ஓதுவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆனுடைய வசனம், குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடிருங்கள், காது தாழ்த்தி கேளுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படலாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டார். எனவே இமாம் இவர் சேராத சந்தர்ப்பத்தில் ஓதிய சூரத்துல் ஃபாத்திஹா இவர் இல்லாட்டியும் அந்த ஜமாத்தில் அந்த ரகாத்தில் அவர் இணைந்து விட்டால் அவருக்கு சேர்ந்து விடும் என்பதுதான் அதிலும் சரியான கருத்து. எனவே இமாம் இன்னும் ஒரு சூரா ஓதுகிற பொழுது நாங்கள் ஜமாத்தில் சேர்ந்தாலும் நாங்கள் தக்பீர் கட்டி கொண்டு இமாம் ஓதுவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை திரும்ப ஓத வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது. இது இமாம் சத்தமிட்டு ஓதுகிற தொழுகைகளில் இப்படி நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த தொழுகை இருக்கிறது, இமாம் சத்தமிடாமல் தொழுகிற தொழுகை. இப்ப லுஹர் தொழுகையை பொறுத்த வரைக்கும் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை அவருடைய மனசுக்குள் ஓதுவார், மஅ்மூம்களும் ஓதுவோம். ஒருவர் பள்ளிவாசலுக்குள்ள ஜமாத்துல சேர்றதுக்கு வாராரு, இமாம் அந்த சந்தர்ப்பத்தில் தக்பீர் கட்டி நிலையில் நிற்கிறார். இப்ப இவருக்கு இமாம் எத்தனை நிமிஷம்